ஹாய் ஜெலிபிட்டிஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன முன்னாடி நம்ம வந்துருவோம். நாம தான் நம்ம வாழ்க்கைய மாத்தணும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில சில நேரம் யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாருமே நம்மளோட கஷ்டத்த கவனிக்கவும் மாட்டாங்க. யாரும் நம்ம நல்ல மனச கூட பயன்படுத்திக்கிடுவாங்களே தவிர, நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நெறைய பேர் சொன்ன விஷயம், ஆமா சிஸ்டர் நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 40 வயசு ஆச்சு இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 50 வயசு ஆச்சு இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு அத கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப என்ன மாரியே நெறைய பேர் இருந்திருக்கீங்க இந்த இதுல. ஆ என்ன சொல்றது? நம்மலாம் இன்னும் இந்த ஜென்ரேஷன விட்டு வெளில வரவே இல்லன்னு நெனைக்கிறேன். நம்மள எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரி இனிமேலாவது திருந்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த மாரி வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ எப்பவும் போல என்னுடைய வீடியோக்கு நீ உங்களுடைய ஆதரவ குடுங்க. உங்களுடைய ஆதரவு குடுத்தா மட்டும் தான் என்னால இன்னும் நெறைய வீடியோ உங்களுக்கு சொல்லி தர முடியும். நான் பட்ட கஷ்டத்த மட்டும் தான் எப்பவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர, நான் தனியா அந்த புக்ல படிக்கிறதோ, இத எடுத்தோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி. ஸோ அதனால வீடியோவ லைக் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் யூடியூப் வந்து வெளியில 4 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா நம்மள மாரி எத்தன செல்லக்குட்டீஸ் இவ்ளோ பேர் இருக்கீங்கங்கிறதே எனக்கு இப்ப தான் புரியுது. என்னோட வீடியோ பார்த்துட்டு நெறைய கமெண்ட் எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ச்சே நம்மள மாரி எத்தன சிஸ்டர் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறாங்க. எவ்ளோ பேர் நம்மள வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப தான் என்னோட வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. சரி அப்ப நம்ம வந்து யாருக்குமே உதவாம இருந்தோம். இப்ப வந்து ஒரு 4 பேருக்கு உதவுற மாரி இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க எனக்கு உதவுங்க. நான் உங்களுக்கு உதவுறேன். சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பு. ஸோ அத மட்டும் நீங்க செய்யுங்க. லைக்க பண்ணிட்டு, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு, அப்படியே அந்த ஹைப்பையும் அமுக்கி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. நம்ம வாழ்க்கையில சில நேரம் நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளோட கஷ்டத்தையும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட நல்ல மனச மட்டும் நல்லா பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த நேரத்தில நமக்கு ஒரு உண்மை புரியணும். என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரப்போற ஒரே ஒரு ஆளு நாம தான். நாம ஒழுங்கா இருந்தா போதும். நம்ம லைஃபே நல்லபடியா மாறும். நம்மளுடைய மாற்றத்த வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாவே சொல்ல வந்திருக்கேன். ஸோ மத்தவங்க மாறுவாங்க. மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. மத்தவங்க நம்மளோட நிலைமைய புரிஞ்சுக்குவாங்க. மத்தவங்க தான் நமக்கு சந்தோஷத்த தரணும். மத்தவங்களால தான் நம்ம கஷ்டப்படுறோம். இப்படி எப்ப பார்த்தாலும் மத்தவங்களையே சொல்லாம நம்மளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் நம்மளால முன்னேற முடியும். ஸோ மத்தவங்களுக்காக காத்திருந்தா நம்ம நேரம் தான் போகும். அவங்களோட லைஃப் எப்பவும் போல ஜாலியா போய்க்கிட்டு தான் இருக்கும். மத்தவங்களுக்காக சேவை செஞ்சு நம்ம தான் அன்னை தெரசா லெவலுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல தப்பில்ல. பார்த்தீங்களா? அதுக்காக ரொம்ப சுயநலமா மாறுங்க நான் சொல்ல மாட்டேன். நம்ம மாறணும்னு நெனச்சாலும் நம்மளால முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனசு அப்படி. மத்தவங்களுக்காகவே படைக்கப்பட்ட மனசு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட லைஃபையும் மாத்திக்கலாம். சரியா? மத்தவங்க நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நினைச்சு, நம்ம தன்னால யோசிச்சு நம்ம வாழ்க்கைய வந்து வீணாக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம சந்தோஷத்துக்கு அவங்கட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? நம்ம பாதை நமக்கானது. யாராவது நம்மள பார்த்து சிரிக்கலாம். யாராவது நம்மள பார்த்து குறை சொல்லலாம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நம்ம கஷ்டத்துல அவங்க யாருமே நமக்கு வந்து துணைக்கு வரல. ஸோ, அதனால நம்மளுடைய கனவுகள அவங்க வந்து முடிவு செய்யவே கூடாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லார்ட்டயும் நம்மளுடைய முக்கியமான விஷயத்த வந்து பகிர்ந்துக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறமா நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஒரு எம்ப்டி ஆயிருவோம். ஸோ நம்ம அந்த எம்ப்டி ஆனதுக்கப்புறம் நம்ம மத்தவங்களுக்கு வந்து தேவைப்படாமலே இருக்கலாம். ஸோ நம்மளுடைய கனவு, நம்மளுடைய திட்டம், நம்மளோட பலவீனம் இது யார்ட்ட சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன்னா சில பேர் நம்மளோட முன்னேற்றத்த பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா சில பேர் நம்ம வளர்ச்சிய பார்த்து ரொம்ப பொறாமைப்படுவாங்க. அதாவது கந்திஷ்டியா கூட இருக்கலாம். ஸோ அதனால அமைதியா உழைங்க. உங்களோட சக்சஸ்க்கு பின்னாடி நீங்க மட்டுமே இருங்க. உங்க வெற்றி தான் அவங்களுடைய பதிலா இருக்கணுமே தவிர, நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன் நீங்க போய் சொன்னீங்கன்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர, அதுலேருந்து மீண்டு எந்திரிச்சு வரவே முடியாது. நம்ம வாழ்க்கையில சில பேரை இழப்போம். அப்படித்தானே? அதுக்காக கவலைப்படாதீங்க. சில நேரம் கடவுள் சில பேரை நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு காரணம் நம்மள காப்பாத்த தான். தனிமை வந்தா பயப்படாதீங்கம்மா. அந்த தனிமை தான் சில நேரம் நம்மள ரொம்ப பலமாக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க செல்லக்குட்டி. வாழ்க்கைங்கிறது ரொம்ப குட்டி. நேத்து நடந்த கஷ்டத்த நெனச்சு இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற வாய்ப்ப ஃபர்ஸ்ட்டு பயன்படுத்துங்க. நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா அத வந்து தவற விட்டுறாதீங்க. உங்கள மதிக்கலையா, அந்த இடத்துல நீங்க நிரூபிச்சு காட்டாதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? என்ன அவங்க மதிக்கவே இல்லையா, அந்த இடத்துல நான் நல்லவளா நிரூபிச்சு காட்டுவேன், என் திறமைய காட்டுவேன் அப்படிம்பீங்க. நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். புடுங்கின ஆணியே நமக்கு நெறைய இருக்கு. அதனால அத எதையுமே கேட்காதீங்க. நீங்க நல்லவங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். உங்கள நம்புறவங்களுக்கு தெரிஞ்சா போதும். எல்லாத்துக்கும் நிரூபிக்க நீங்க நெனச்சீங்கன்னா, அப்புறம் கஷ்டப்பட போறது நம்ம தான். ஸோ உலகம் உங்கள மதிக்க ஆரம்பிக்கணும்னா, நீங்க இந்த மாரி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் முடியும்.
இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாம்மா? வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு வைங்களேன், முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வரணும். எப்ப பாரு சில பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? "என்னால முடியாதும்மா." "ஐய்யய்யோ! அவ்ளோ பெரிய வேலையா? என்னால எப்படி முடியும்?" அப்படிம்பாங்க. சில பேர், "என் வாழ்க்கையே இப்படித்தான். யார்ட்ட சொல்லி என்ன செய்றது? என் தலையெழுத்து இது." அப்படின்னுவாங்க. அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம், "எனக்குன்னு யாருமே இல்ல. நான் இனிமே என்னத்த போய் என்ன செய்ய போறேன்?" இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய முதல்ல நம்ம மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விளக்கு மாத்தாலே அடிச்சு விரட்டுங்க. சீரியஸா சொல்றேங்க. விளக்கு மாத்தால அடிச்சு விரட்டுங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் என்ன தெரியுமா ஆகும் ஒரு கட்டத்துல, "ஓ! நம்ம இப்படித்தான் இருக்கிறோமா? அப்ப நான் என்னால இது முடியாதா?" அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, அதுக்குள்ள போகவே செய்யாதீங்க. வெளியில வந்துருங்க டக்குன்னு. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் நம்மள வந்து முன்னோக்கி போக விடாது. அப்படியே பின்னாடியே இழுக்கும். "ஏய் உன்னால முடியாதுப்பா. இத நீ செஞ்சு கேவலப்பட்றாத, கஷ்டப்பட்றாத." இப்படித்தான் சொல்லுமே தவிர, "இல்லடி உன்னால முடியும். நீ போடி. உன்னால தைரியமா நீ பண்ணு. உனக்கு வந்து இதுல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லாது. ஸோ அதனால இந்த மாரி வார்த்தைகள் உங்க மைண்ட்ல வரவே கூடாது. இப்படிப்பட்ட வீடியோக்கள முதல்ல பார்க்காதீங்க. நெறைய பேர் பண்ற பிரச்சனை, இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்குறேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேஷனலா பார்க்காம, அன்மோட்டிவேஷனலா பார்க்குறது. அதாவது நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் குடுக்குற மாரியே பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாரி பார்க்காதீங்க. ஏன்னா, நம்மள கீழ இழுக்கிற முதல் எதிரி யாரு தெரியுமா? வெளியில இருந்துலாம் ஆள் வரமாட்டாங்க. சத்தியமா சொல்றேன். உள்ள இருக்க நம்ம மனசாட்சி தான். அதுதான் நம்மள புடிச்சு டக்குன்னு பின்னாடி இழுத்துரும். மத்தவன் இழுக்கிறத விட 10 மடங்கு சேர்த்து உள்ள இழுத்துரும். ஸோ அந்த மாரி இழுக்காம, நம்மளால முடியும்னு நீங்க நம்பணும்னா, இந்த மாரி வார்த்தைகள், இந்த மாரி எண்ணங்கள், ஓவர் திங்கிங் இதெல்லாம் வராத மாரி நீங்க பார்த்துக்கங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம் தான் இந்த மாரி தாட்ஸ்லாம் நமக்கு வர வைக்கும். ஸோ பயத்த விட்டொழிங்க. நெறைய பெண்கள் இப்போ வந்து நெறைய இடத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளாலயும் முடியும். ஃபர்ஸ்ட்டு உங்கள நிரூபிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணவே செய்யாதீங்க. ஏன்னா, நம்மளுடைய லைஃப்ப நம்ம தான் வாழணும். மத்தவங்க வந்து வாழணுன்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கவும் கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. யாராச்சும் உங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னா, நீங்க அத கண்டுக்காதீங்க. உங்களுடைய கனவ விட்றாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய கனவ விட்றாதீங்க. உங்க நம்பிக்கைய விட்றாதீங்க. ஏன்னா, ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, "அந்த கஷ்டமான காலத்துல நான் உடைஞ்சு போய் இருந்தேன். ஆனா, நான் அப்படியே உடைஞ்சு போய் இருந்ததுன்னு வையேன், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் இல்லையா? ச்சே! அதுலருந்து நான் மீண்டு எந்திரிச்சு வந்துட்டேன்ப்பா. என்ன மாரி 4 பேர் நல்லா இருக்கணும்." அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லணும். அதுவரைக்கும் பொறுமையா இருங்க. நல்லா உழைங்க. எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன வருதோ கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு சக்ஸஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அத நீங்க வெளில கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அத உங்க ஹஸ்பண்ட்ட சொல்லுங்க. இப்படி இப்படி இருக்குது. நான் வந்து இப்படி மாறலாம்ன்னு இருக்கேன். எனக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேளுங்க. ஹெல்ப் பண்ணலையா? விட்டுருங்க. சரி ஓகே. நம்ம ஜோதிகா மேம் மாரி சிறகுகள் வீசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடியும். உங்க கண்ணீர நீங்க தான் துடைக்கணும். அடுத்தவங்க கைய கொண்டு வந்து நம்ம கண்ணீர துடைப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க என்னைக்குமே. கண்டிப்பா நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே எந்திரிச்சு வாங்கடா. எப்பவுமே மத்தவங்கள நீங்க எதிர்பார்க்காதீங்கடா. நம்மள வந்து அதிகமான பேர் யூஸ் பண்ண தான் செய்றாங்க. உங்களோட கமெண்ட்ஸ பார்த்தாலே எனக்கு புரியுது. எத்தன பேர் என்ன மாதிரியே இருந்துக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனா, அ எப்படி சொல்றது? நான் ரொம்ப ஓப்பனா சொல்லப்போனா, நான் இவ்வளோ நாளா ரொம்ப இளிச்சவாயா இருந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். நெறைய பேர் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர நம்ம வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, அட கேனக்கு இருக்கச்சி கொஞ்சமாச்சும் முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் கொஞ்சமாச்சும் ஓரளவு முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம். இனிமேலும் நம்ம முன்னேறுவோம். ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களால எல்லாமே முடியும். ஃபீல் பண்ணாதீங்க. நம்பிக்கைய விட்றாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீங்க நல்லவனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எப்படி சொல்றது? சக்ஸஸே ஆக முடியாது. ஸோ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு பாடத்த கத்துக் குடுக்கும். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஸோ இதுலருந்து வெளில வாங்க. என்னுடைய சேனல் பார்த்து இத்தன செல்லக்குட்டீஸ் வந்து எனக்காக நீங்க இவ்ளோ சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இனிமே வர்ற என்னுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருமே நீங்க என்ன சொல்லணும்னு தெரியுமா? நான் இதுலருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா உங்க வீடியோ பார்த்து நான் இப்ப முன்னேறி இருக்கேன்னு சொல்லணும். அந்த வார்த்தை தான் எனக்கு கேட்கணும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி சூப்பரான வீடியோல நாளைக்கு உங்கள சந்திக்கிறேன். பாய். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேர்த்து வைக்கிற காசெல்லாம் டக்குன்னு தண்ணி மாரி செலவு பண்ணிடவே கூடாது இல்லையா? அதனால நான் வீட்டுக்கு வாங்குற திங்ஸ் எல்லாம் எப்படி கம்மியான பட்ஜெட்ல வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இருந்துச்சுன்னா, நீங்களும் டேக் பண்ணி வாங்கிக்கங்க. ஓகேவா? ஓகே. டாட்டா. பாய்மா.